நாட்டிலேயே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். நான் போயிருந்தேன், கேப்டன் ஆலயம் போயிருந்த போது அவ்வளவு கூட்டம், வெகு நாட்கள் கழித்தும் கூட்டம் குறையவே இல்லை. அப்ப மேடம்கிட்ட கேட்டேன், மேடம் ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் இந்த கூட்டம் குறையாம இருக்கே, வந்துகிட்டே இருக்கே, அதான் கேப்டன் இல்லையே என்று நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, கேப்டன் இல்லைன்னா என்ன, நான் இருக்கனே, நான் இருக்கும் வரையா அந்த அன்னதானம் இருக்காது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் இரும்பு பெண்மணி. மேம், இது உங்களுக்கான தருணம். இந்த விருதை குறித்து, இந்த மேடையை குறித்து சில வார்த்தைகள். முதலில் அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது பெண்களுக்கான விருது அப்படின்றதுனால இந்த விருதை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே என் பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்களே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சக்தி மசாலா அப்படின்ற ஒரு மசாலா நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் சக்தி மசாலா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் கேப்டன் கூட அமெரிக்காவுக்கு சென்று இருந்தபோது நம்ம நாட்டு உணவை நாம் சாப்பிடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் போகும்போது சக்தி மசாலா தான் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும்போது நான் அங்கே இருந்தாலும் உங்களை நினைத்து கொண்டேன். அதை விட எனக்கு சக்தி மசாலாவில் ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் ஒன்றுன்னா, அவங்க ஹேண்டிகேப்ஸுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கிய கம்பெனி என்னன்னா அது மசாலா, சக்தி மசாலா தான். ஒரு முறையும் நான் டிவியில் பார்க்கும்போது, இன்னைக்கு தான் அவங்கள நான் நேராக பார்க்குறேன், ஆனாலும் என் மனதை மிகவும் அந்த ஹேண்டிகேப்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு விஷயம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என் கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது நடிகராக இருந்த காலத்திலிருந்து தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உடல் ஊனமற்றவர்களுக்கும் பல்வேறு விதமான உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி அதில் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். அதுக்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் நான் சக்தி மசாலாவுடைய அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறப்போ உண்மையிலே நான் மன மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த தருணம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக, கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்னுடைய தம்பி சுதீஷுடைய பிரதர், அவரோட ஃப்ரெண்டு. நான் ஆக்சுவலி இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்கேன், ஹேமச்சந்திரனுக்கு அது தெரியும். ஆகஸ்ட் 3 23 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வரப்போகின்ற தேர்தலுக்காக எங்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கிறேன். அதை பிரேக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த விருதை நான் ஏன் இப்போ எடுத்தோடனே மேலே காமிச்சேன்னா, கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும், பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க, பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு, கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன். அவர் எங்க விட்டு எங்கேயும் போல என் கூட தெய்வமாக தான் இருக்காருன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே மாதிரி கேப்டனை நம்ம பத்தி சொல்லணும்னா, பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு கௌரவம், மரியாதை கொண்டவர். அவர் அம்மா இல்லைனாலும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புனிதராக வாழ்ந்தார். எங்க கட்சியிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கென்று ஒரு அணி அமைத்து அவங்களுக்கென்று ஒரு சீருடை, அவர்களுக்கென்ற ஒரு கௌரவமான பதவி என்று பெண்களை முக்கியமான இடத்துல நிற்க வச்சு பார்த்து அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார். திரையுலகில் இருந்த போதும் கேப்டனுடைய ஷூட்டிங் என்றால் ஹீரோயின்ஸ்ல இருந்து அனைவருமே தைரியமா நம்பி அங்க போவாங்க. ஏன்னா அங்க கேப்டன் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் எங்களை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அனைவருக்கும் கொடுத்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்தார். திருமணத்திற்கு பிறகு எனக்கு எல்லா வகையிலும் சரிசமமாக எல்லா இடத்திலும் என்னை கேப்டன் மதித்து அழைத்து சென்று, இன்னைக்கு அவர் இல்லாத போதும் இதை நான் எடுத்து நடத்துறேன்னா கேப்டனுடைய வழிகாட்டுதலின் படிதான் இன்றைக்கு வரைக்கும் கட்சியையும் சரி, குடும்பத்தையும் சரி, நிறுவனங்களையும் என்னால் சிறப்பாக கொண்டு செல்ல முடிகிறது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் என் கணவர் எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், என்னை வழி நடத்திய விதம் தான்
இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பிரேமலதா விஜயகாந்தாக நிற்கிறேன். நான் படிக்கும் காலத்தில் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நேஷ்னல் லெவல் பிளேயராக இருந்தேன். அதை தான் ஃபர்ஸ்ட் விஷுவல்லே நீங்கள் பார்த்தீங்க. டிஸ்கஸ் த்ரோவில், ஜாவ்லின், ஷார்ட் புட் போன்ற பல்வேறு விளையாட்டு துறையில் நேஷனல் லெவலில் வந்து நானும் என் சகோதரியும் பல விருதுகளை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு எதிர்கட்சியையும் எதிராளிகளையும் சவால்களை சந்தித்து முன்னேற முடியும் என்றால் அதை நாங்கள் பயின்ற இடம் அந்த விளையாட்டுத்துறை. அந்த களத்தில் நாங்கள் கண்டதுதான் இன்னைக்கு தேர்தல் களத்திலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது கல்வியும் விளையாட்டுத்துறையும் அப்படின்றதுல இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். எனவே பெண்களாகிய நீங்கள் அனைவருமே வெறும் கல்வி குடும்பம் மட்டும் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு துறையில இப்ப அம்மா எப்படி சாதிச்சு இருக்காங்களோ அது மாதிரி இங்க சித்ராமா இருக்காங்க, அர்ச்சனா இருக்காங்க, இப்போ சுஹாசினி அண்ட் அம்பிகா இப்ப பேசிட்டு போனாங்க. அவங்க வந்து கேப்டனோட ஹீரோயின்ஸா ஆக்ட் பண்ணவங்க தான். அதனால இங்க வந்து இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குற லேடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கணவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மீண்டும் நாங்கள் வந்து இந்த அவார்டு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உரித்தாக்குகிறேன். இந்த அவார்டு வாங்குற அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மேடமை பார்த்து அரசியலும் நிறைய பெண்கள் வரணும் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இன்னொரு சிங்கப்பெண் பக்கத்திலே இருக்கிறாங்க, டாக்டர் சாந்தி துரைசாமி அம்மா அவர்கள். சார் முதல்ல பேசிடலாமா? ஐயா இருக்காங்க. அனைவருக்கும் மிஸ்டர் பி சி துரைசாமி சார் அவர்கள். இன்று சாதனை பெண்கள் வரிசையிலே சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கியதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், தமிழக மக்களால் புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், கேப்டன் இப்படி பல்வேறு பெயர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அவர் மறைந்து விட்டாலும் அந்த மாபெரும் இயக்கத்தை தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் சவால்களை சந்திக்கின்ற நேரத்திலும் கலங்காமல் கட்சியினுடைய தொண்டர்களை வழிநடத்தி செல்கின்ற பாங்கு வியப்பை அளிக்கிறது. விளையும் பயிர் முளையிலே என்று சொல்லுவார்கள். அதுபோல பள்ளி பருவத்திலேயே அவர்கள் சாதனை பெண்ணாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சவால்கள் நிறைந்த அரசியலிலே பெண்கள் வருவது மிகவும் அரிது. அத்தகைய அரசியலிலே நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சாந்திமா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சக்தி மசாலா ஹோம் என்டர்பிரனர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கு. நாங்கள் இன்னைக்கு பெண்கள் இவ்வளோ பேர் விருது பெற இந்த இதை கடந்த 8 ஆண்டாக நடத்திட்டு இருக்கிறது திரு ஹேமச்சந்திரன். கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுக்கணும். அதை விட அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்கிற ஜூரிஸு, நான் போன வருஷம் வந்து பார்த்தேன், கொஞ்ச நேரம்தான் வந்தேன், மலைச்சு போயிட்டேன். நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் அசராது கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஒரு கொஞ்சம் கூட சோர்வு இல்லாத ஒரு எரிச்சலடையக்கூடிய வார்த்தைகளை பேசாத கனிவாக ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸம். எங்களுடைய எல்லாத்து சார்பாக உங்களுக்கு கைதட்டல். ஏன்னா தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயம். சரியான நபரை எந்தவித பாகுபாடும் இல்லாத, யாரோட தலையீடும் இல்லாத நடத்துறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு, சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு
நாங்கள் 2 பேரும் வந்து அவார்டு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி அவரை சந்திச்சுக்கிறோம் ஒரு நிகழ்வில். அப்போ அவர் வந்து மற்றவங்களுக்கு உதவுனதை பார்த்து கொஞ்ச நேரம் மலைச்சு நின்னேன். அது ஒரு வேறொரு நிகழ்வு. அது அந்த இடத்துல பார்த்து மலைச்சு நின்றுருக்கேன். உண்மையாலுமே ஏழைகளுக்கு உதவக்கூடிய குணமுள்ள அவர் மனைவிக்கு இன்று நாங்கள் இருவரும் கொடுத்தது உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்னைக்கு நிறையா பேர் வாங்கினீங்க. என்னால் வந்து நெகிழ்ந்து போய் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது. அவ்வளோ சிறப்பான நபர்கள். யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்காகவும் இல்லாமல் உண்மையாலும் அவருடைய கடுமையான உழைப்புக்காகவும் தன்னம்பிக்கையாகவும் இன்னைக்கு இவ்வளோ விருதுகளை கொடுத்து சிறப்பிச்சாங்க. இன்னைக்கு விருது பெற்றவர்கள் அனைவருக்கும், இனி பெறப்போகக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க. தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகழகாக, நான் சொல்லணுங்கிற அளவுக்கு இல்லை, ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை ஒவ்வொரு விதத்தில் அழகழகாக எடுத்து சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் ரோல் மாடலாக. அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய சக்தி மசாலா நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் என்றென்றும் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கும் பெண் குலத்திற்கும், ஏன்னா ஒரு பெண் தான் சமுதாயத்தை படைக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு நாங்கள் எங்களுடைய நிறுவனம் என்னைக்கு உறுதுணையாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த விருது தொடர்ந்து நடைபெறக்கு கண்டிப்பாக, ஏன்னா ஊக்குவிக்கிறவங்க கூட ஊசி விற்கிறவங்க கூட ஊக்குவித்தாதான் வந்து அது நல்லா விற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ சிறப்பானவங்களா இருந்தாலும் இந்த மேடையில் வச்சு அதை சொல்லும்போது, இப்போ ஒரு லாவண்யான்னு நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, போன வருஷம் வந்து என் கணவர் அடுத்த வருஷம் ஏவி வரணும், நீ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த ஊக்கத்தை கொடுத்துட்ருக்கிற இந்த விருது நிகழ்ச்சியை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக செய்யணும். வரக்கூடிய இன்னும் அடுத்த பெண்களுக்கும் நம்ம வந்து ஒரு நல்லது ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணும்னு சொல்லி இந்த எங்களுடைய சக்தி மசாலா நிறுவனங்கள் சார்பாகவும் இந்த வாய்ப்புகளுக்கு எங்களையும் சேர்த்து கடந்த 8 வருடமாக நடத்தி கொண்டிருக்கும் ஹேமச்சந்திரன் அவர்களுக்கும், எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் வல்ல இறையருள் எல்லாருக்கும் வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் தர வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிற நேரத்தின் அருமை கருதி நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்து விட்டேன். திரு விஜயகாந்த் அவர்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்களை ஏழை எளியவர்களுக்கு தன்னை நாடி வருவதெல்லாம் வாரி வாரி வழங்கினார். அவர் அவ்வாறு வழங்குவதற்கு தடையாக நில்லாமல் ஊக்குவித்த காரணத்தினால் தான் சகோதரி அவர் அவ்வாறு விளங்க முடிந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. சக்தி மசாலா நிறுவனர்களுக்கு நன்றி. மேடம் டெஸ்ட்ல கேள்விகள் அவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நன்றி நன்றி ஐயாக்கும் அம்மாக்கும் நன்றி. உங்ககிட்ட ஆசையா ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நாங்க வந்து நினைக்கிறோம். ஏன்னா அவங்க அரசியல் ஒரு நெருப்பு ஆறு, அதுல சீரியஸா போய்கிட்டே இருப்போம். அதை தாண்டி இப்ப கொஞ்சம் இலைப்பாடுற மாதிரி சில கேள்விகளை தங்கச்சி வச்சிருக்காங்க. என்னமா கேட்க போறீங்க? ஆடியன்ஸ் இந்த அவார்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு மனசுல இருந்து ஆத்மார்த்தமான பதில்கள் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கான பிக்சர்ஸ் வந்து எல்இடியில வரப்போகுது, அதை பார்த்து அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். பிக்சர்ஸ் ப்ளீஸ். ஆஹா, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் மேம். பக்கத்துல இருக்கிறது ஹீரோயினா மேம்? நீங்க தானே? இல்ல, இது எங்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரத்துல எடுத்த போட்டோ. அப்ப வந்து கேப்டனுக்கும் எனக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க, ஏன்னா புதுமான தம்பதிகள் அப்படின்னு. ஸோ அவருக்கு நான் கோட் போடுற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சு 1 வீக்ல எடுத்த படம். ஓகே, நியூலி மேரிட் கப்பிள். ஆமா, நியூலி மேரிட் கப்பிள்ஸ் தான். ஆமா மேம், நீங்க வந்து அரசியல் களத்துல 2 பேரும் சேர்ந்து இருந்து நீங்க பணியாற்றுறத நாங்க பார்த்திருக்கோம். ஆனா ஒரு கப்புலா, ஒரு கணவன் மனைவியா எவ்வளவு ஒரு லவபிளான ஒரு பர்சனாலிட்டிஸ் நீங்க 2 பேரும். சார் எவ்வளவு லவபிள் உங்க மேல, காதல் விஷயத்தை பத்தி. கேப்டன் கோபத்தை எப்படி காட்டுவார்னு உலகத்துக்கே தெரியும். அன்பையும் அப்படி காட்டுவாரா உங்க கிட்ட, வெளிப்படுத்துவாரா? கண்டிப்பாக. எங்க கழக நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் கேப்டனுக்கும் எனக்குமான பாண்டிங் என்ன அப்படின்னு. எல்லாருமே சொல்லுவாங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்தது மாதிரி எங்க அண்ணனும் அண்ணியும் ஒன்னா இருக்காங்கன்னு தான்
ஒட்டுமொத்தமா எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணன் வேற அண்ணி வேற கிடையாது. இப்ப கூட அவர் சார் சொல்றப்போ அவர் செய்த அத்தனை உதவிகளையும் நான் தடை செய்யல அப்படின்னு. நான் கேப்டன்ட்ட சொன்ன முதல் வார்த்தை, அவர் உழைத்து சம்பாதித்த காசு, அதை முழுதா அவர் விரும்புறதுக்கு செய்யறதுக்கு என்றைக்கும் நான் தடை செய்ய மாட்டேன். அது உங்கள் விருப்பம். நீங்கள் உழைத்து சம்பாதித்தை உங்க ஆத்மா திருப்திக்காக நீங்க செய்கின்ற உதவிகளை உங்களுக்கு துணையாக இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஒழிய எந்த காலத்திற்கும் நான் அதை தடை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றதுக்கான உண்மையான அர்த்தத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு கலாச்சாரம் என்கின்ற ரீதியில் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. திருமணமான கொஞ்ச நாள்லயே எல்லாம் டிவோர்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு. ஈவன் எல்லாரும் திரையுலகில் பிரபலங்கள் whoever it is. நான் என்ன சொல்றேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல புரிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. கேப்டன் அப்போ உச்ச நட்சத்திரம். அப்பவே புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அவரை நான் கல்யாணம் பண்ணேன். ஸோ அவர் வந்து 92nd மூவின்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் கேப்டனை மேரேஜ் பண்ணுறேன். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மதுரை, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வேலூர் மாவட்டம். சுத்தமாக எங்களுக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அப்போ கடவுள் பார்த்து இணைத்து வைத்ததான் எங்கள் திருமணம். அந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, குடும்ப ரீதியாக தமிழர் பண்பாடோடு வாழ்ந்த ஒரு கப்புள்ஸா தான் நாங்க வாழ்ந்திருக்கிறோம். ரொம்ப ஸ்வீட் மேம், ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. கேப்டன் கேப்டன் அப்படின்னு நீங்க சார் அட்ரஸ் பண்றீங்க, நீங்க செல்லமா சார் எப்படி மேம் கூப்பிடுவீங்க? என்னங்கன்னு கூப்பிடுவேன். என்னங்கன்னு கூப்பிடுவேன். என்ன பிரேமான்னு சொல்லுவாரு. அதை விட நான் எல்லார்ட்டையும் சொல்றது, ஃபர்ஸ்ட் அவரோட என்ன ஃபோனில் கனெக்ட் பண்ணாங்க ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். அப்போது ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது என்கிட்ட பேசணும்னு ஹலோன்னு சொன்னார். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ நான் கேஷுவலாக தான் பேசினேன், ஹவ் ஆர் யூங்கன்னு. அப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை, இதம்மா நீ படிச்சிருக்கலாம், இந்த இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் என்கிட்ட வேணாம், எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், நீ என்கிட்ட தமிழில் மட்டும்தான் பேசணும், அதனால் நீ இன்னைக்கு சொல்கிறது தான் கடைசி வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார். அவர் பேசின அந்த முதல் வார்த்தை தமிழ் மீது அவர் வைத்திருந்த பற்றினுடைய அடையாளமாக அதை இன்றளவும் நான் ஒவ்வொரு நிமிடமும் அதை யோசிக்கிறேன். ஸோ தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அந்த அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு அந்த மக்கள் அவர் மீது காமிக்கிறாங்க. இப்போ அவர் கூட கேட்டாரு, கேப்டன் மறைந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் கேப்டன் கோயிலுக்கு வர்றாங்கன்னா, கேப்டன் உண்மையில் மக்களை நேசித்தார், மக்கள் உண்மையாக கேப்டனை நேசிக்கிறார்கள். இதுதான் அதுக்கான அர்த்தம். எனவே தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் அவர் கொண்ட பற்று தான் கேப்டனுக்கும் எனக்குமான முதல் கலந்துரையாடல். சிறப்பு. அடுத்த பிக்சர் பார்த்துடலாமா? என்னுடைய பிரதர் சுதீஷ், எங்க அம்மா அம்சாவேணி, அப்பா இல்ல, அவங்களுக்கு இப்ப 84 இயர்ஸ் ஆகுது அம்மாக்கு. நவ் ஷீ இஸ் ரியலி சிக். ஸோ அவங்க வீட்டில் ஓய்வில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி சுதீஷ் இன்னைக்கு வர வேண்டியது இன்னொரு வேலை காரணமாக. ஸோ சுதீஷ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமான காலத்திலேருந்தே எங்கள் கூடையே, என் கூடையும் கணவர் கூடையும் எங்களோடையே தான் சினிமாலையும் சரி அரசியல்லையும் சரி இன்னைக்கு வரைக்கும். இப்போ நான் சுற்றுப்பிரயாணத்தில் கூட கூடையே தான் எல்லா நேரத்துலையும் எங்கள் கூட துணையாக நிற்கக்கூடியவர். அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணும்னு. அந்த மாதிரி உண்மையான ஒரு மைத்துனராக, உண்மையான என்னுடைய பிரதர், மிக மிக டெடிகேட்டட் ஒரு பிரதராக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் கவசம் அப்படின்னு, கேப்டன் என் நினைவு சரியா இருந்தா கவசம் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தம்பி? இப்போ ஒரு பப்ளிக் லைஃப் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்தாலும் நம்மளை தூற்றி பேசுபவர்கள் தான் நீங்க அதிகம், பழிச்சொல்களை சொல்பவர்கள் தான் அதிகம்.
பழுத்த மரம் தான் கல்லடி படும் அப்படின்ற உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி அது திரையுலகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நம்மளை வந்து யாரும் அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்க. அதில் என்ன குறைஸ் கண்டுபிடிக்கலாம், அதில் என்ன வந்து தப்பு சொல்லலாம் தான் பார்ப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்றது, கேப்டனை வந்து காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஒரு ஷீல்டாக அவருக்கு இருந்தோம். அதான் சுதீஷ் அடிக்கடி சொல்வாரு, அந்த ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பழிகளையும் நாங்கள் சுமந்து கொண்டு கேப்டனை வந்து பாதுகாப்பாக நாங்கள் எல்லா நேரத்திலையும் வச்சிருக்கோம். இதோ எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் பார்சாரதியும் எப்பயும் எங்க கூட இருப்பாரு, எங்களுடைய 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எல்லாருமே அப்படிதான். கேப்டன் கூட இன்னைக்கு அவங்க இருக்கிறதுனால சொல்றேன், கடைகோடி தொண்டர் வரைக்கும் கேப்டனை தெய்வமாக நினைத்து எல்லாருமே அவருக்கு ஷீல்டா தான் இருந்திருக்கும். சரி, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு தருணம் என் தம்பி இருக்காண்டா அப்படின்னு அந்த துன்பத்துல இருந்து துயரத்துல இருந்து அப்படி மீண்டு வந்த ஒரு தருணம், ஒரு நம்பிக்கை கொடுத்த தருணம் ஏதாவது? என் பிரதரா எல்லா நேரமே தான். அதுதான் சொன்னேன்ல, 90 எங்களுடைய கல்யாணமான நிமிஷத்துல இருந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமுக்கம் மைதானமே நிறைந்திருந்தது தொண்டர்களால. அப்போ கேப்டன் வந்து அந்த ஓபன் ஜீப்ல தான் நாங்க போறோம் ப்ரொசெஷன். அப்ப சுதீஷ் தான் பக்க பலமா என் கூட சப்போர்ட்டுக்கு நிப்பாட்டினாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச சப்போர்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்கிறது. அதனால எல்லா தருணத்திலும் அவர் ஒரு பிக் மாரல் சப்போர்ட் பண்ணார். சூப்பர் மேம், அவ்வளோ அழகா நீங்க சொல்றத வந்து கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல இன்னைக்கு என் தம்பி என் கூட இல்லையே, இந்த தருணத்துல இந்த தருணம் அவர் ஹேமச்சந்திரனுடைய ஃப்ரெண்ட். அவரு ஆக்சுவலி இதை பிக்ஸ் பண்ணதே சுதீஷும் ஹேமச்சந்திரன் தான். அதனால நாங்க ஆக்சுவலா சுற்றுப்பயணத்தையே கட் பண்ணிட்டு இங்க வரேன்னா அதுக்கு காரணம் சுதீஷும் ஹேமச்சந்திரன் தான். அதுதான் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு இருந்திருந்தா நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக. ஓகே, தம்பிக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த மேடையை யூஸ் பண்ணி என் தம்பிக்காக நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அவரோட தேங்க்ஸா இருக்கலாம், ஒரு நன்றியா தேங்க்ஸ். நம்ம வீட்டுல சொல்லிக்க மாட்டோம்ல போற இதுல, இத பயன்படுத்தி நீங்க அந்த நன்றி ஏதாவது சொன்னா கூட இல்ல. அதெல்லாம் நன்றி தேங்க்ஸ் அதெல்லாம் அடிக்கடி சொல்றதுதான். நேத்து கூட ரக்ஷாபந்தன் தான். சோ நம்ம கலாச்சாரம் படி அது நம்ம இல்லைனாலும் யூஸ்வலி ஒரு பிரதருக்கு ஒரு சிஸ்டரா அது வந்து நான் வருஷம் செய்யறது தான். அந்த வகையில எல்லா நேரத்திலும் அதெல்லாம் நம்ம பரிமாறி கொண்டு தான் இருப்போம். அதுல மாற்று கருத்து கிடையாது. கேப்டனுக்கு இருந்த போதும் இப்போ இல்லாத போதும் எனக்கும் கட்சிக்கும் எங்களுடைய காலேஜ் சேனல் எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது சுதீஷ் தான். அதனால எல்லா இடத்துலயும் இருந்தவரு இங்கேயும் இருக்க மாட்டாரா? இல்ல, இது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுதான் உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற தருணம். ஏன்னா காலையில வரைக்கும் என் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு 2 பேருமா தான் சேர்ந்து வர வேண்டியது. திடீர்னு ஒரு ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ நான் வந்து பரவாயில்ல நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா, ப்ரோக்ராம் வரேன்னு சொல்லிட்டா, எந்த காரணத்தை கொண்டு போகாம இருக்கவே மாட்டேன். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் மார்னிங் ட்ராவல் பண்ணி வந்தோம். அகெயின் நாளைக்கு காலையில் நாங்கள் 2 பேரும் தான் ட்ராவல் பண்ணி அகெயின் போகிறோம். ஸோ இந்த தருணம் என் கூட இல்லையேன்னு நினச்சேன். ஸோ பார்த்தா ஸ்டேஜ் பேக் சைடில் இருந்து வர்றாரு. இது நிச்சயமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். சுதீஷ் சார், இன்னைக்கு இங்க என் தம்பி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நடந்துருச்சு. அண்ட் இஸ் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய அக்கா அம்மாவா மாறின ஒரு தருணம், இந்த நேரத்துல என் அம்மா மாதிரி தெரியறாங்க என் அக்கா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தருணம் என்னவா இருக்கும் சார்? அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று வந்து ஆகஸ்ட் 10. ஆகஸ்ட் 10ன்னா லயன் தினம், லயன் டே. இன்னைக்கு வந்து லயன் தினத்துக்கு என்னுடைய சகோதரிக்கு சிறந்த பொலிட்டிக்கல் விருது கொடுத்தது இந்த நேரத்தில் அவதாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து உண்மையான சிங்கப்பெண் என்னுடைய சகோதரி, சிங்கப்பெண், அதாவது லயன் டே. இன்னைக்கு வந்து உண்மையான லயன் டே வந்து சிங்கப்பெண் என்னுடைய சகோதரி பிரேமலதா அவர்கள். வருகின்ற 2026 என்னோட ஆசை மட்டும் இல்லை, என்னுடைய கட்சியுடைய நிர்வாக தொண்டர்களுடைய ஆசை, அவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைவருடைய ஆசை 2026 பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நாள் அப்படின்னு சொல்கிற நாள் கண்டிப்பாக வரும். அந்த நாளை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இதேபோல் இந்த நேரத்தில் எங்களுடைய அம்மா வந்து, எங்கள் அம்மா அப்பா வந்து 3 பேர் நாங்கள் பிறந்தது. அக்கா, 2வது
பிரேமலதா, மூணாவது நான். எங்களை 3 பேரை வந்து நல்லா வந்து வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் 2 பேரை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுதுன்னு காரணம் வந்து கேப்டன் தான். கேப்டனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் தெரியுறோம் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறான்னு. நாங்கள் உண்மையிலேயே கேப்டன் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஏமச்சந்திரன் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நாங்கள் டேட்டு வாங்கிட்டார். ஆனால் ஏமச்சந்திரன் வந்து 8 வருஷமாக எங்களோட சகோதரியை கூப்பிட்டுருக்காரு. நான் சொன்னேன் இதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நான் கண்டிப்பாக கூண்டு வர அப்படின்னு. கண்டிப்பாக இது சரியான நேரம். ஏன்னா அடுத்த வாட்டி தேமுதிக எங்கே இருக்கோ அதை கண்டிப்பாக அந்த கூட்டணி நமக்கு வெற்றி பெறும். அதனால் இது சரியான நேரம் என்று தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா பெண்ணகரத்தில் நாங்கள் இரவு 10 மணிக்கு நாங்கள் பிரச்சாரம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகும்போது 1 மணி, திருப்பி நாங்கள் படுக்கும்போது 2 மணி, நாங்கள் காலையில் 5 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு சென்னை வந்துட்டோம். அது உனக்கோசம்தான். நன்றி. இப்போ கேளுமா, இப்போ கேட்க வந்தீங்களா? சார், என்னோட கேள்வி வந்து உங்களுடைய அக்கா அம்மாவான தருணம் என்ன? எங்கள் 3 பேருக்குமே வந்து ஸ்பெஷல் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக போல்டு எங்கள் அம்மா. அதனால நாங்களும் எந்த ஒரு இது போனாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி தான் எங்களுக்கு. எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்ல மாட்டோம், நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கும் எங்கள் அக்காவுக்கு வந்து 1.5 வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. நான் இதுக்கும் அக்கான்னு சொன்னதே கிடையாது. எப்பயுமே இப்போ புஜ்ஜி தான் கூப்பிடுவேன் நான். எங்கள் 2 பேருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரிய அக்கா வந்து என்னோட கொஞ்சம் நான் 3 வருஷம் பெரியவங்க, இவங்களோட அவங்க 2 வருஷம் அவங்க பெரியவங்க. நாங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் தூரமாக இருப்போம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் சின்ன வயசுலேருந்து. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் திருமணம் நடந்து 90லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். எது ஒன்றாலும் பேசி தான் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா ஒரு வீட்டில் அம்மா பையன் எப்படி பேசுவாங்களோ அதே போல் தான் நானும் 2 பேரும் பேசி எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் உங்களுடைய பாண்ட் பார்க்கறப்ப ஆக்சுவலி எனக்கும் பொறாமையா இருக்கு. எனக்கும் ஒரு தம்பி இருக்கு, ஆனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்ல. ஐ விஷ் ஐ ஹேட் திஸ். அதுக்கு நீங்க அவங்கள மாதிரி இருக்கணும்ல, அப்போதானே அவர் இவர மாதிரி இருப்பாரு. கரெக்டா? ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருப்போம் அப்படின்ட்டு. அப்படியே உங்களை டைம் டிராவல் பண்ணி சின்ன வயசுக்கு உங்களை கூட்டிட்டு போறோம். சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி ஒரு சில கேள்விகள் நாங்க கேட்கறோம். நீங்க சடன் பதில் சொல்ல போறீங்க. எஸ், வித் யுவர் பெர்மிஷன். அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காம இருந்தா சரி. இல்ல, ஒரு ஃபியூ क्वेश्चंस குயிக்கா Time கேட்கலாம். ஆயிடுச்சு. படிக்கிற காலத்துல அப்பா அம்மா கிட்ட அதிகமா திட்டு வாங்குறது யாரு? தம்பியா அக்காவா? நான் தான். ரொம்ப பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டீங்க. நான் தான். ரொம்ப ஸ்டூடியஸ் இல்லையா? என் பிரதர் தான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாட்ட அடி பயங்கரமா வாங்குவாரு. காரணம் என்னன்னா ரொம்ப சேட்டை, படிக்க சொன்னா படிக்க மாட்டாரு. அதனால அம்மா வந்து, ஆனா ஒரு ஒன்லி சன், ரொம்ப ரொம்ப பாசம் இவர் மேலதான். பட் கண்டிஷனும் இங்க தான் அதிகம். எங்க அக்காவும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும், அவங்களும் அடுத்து வாங்குவாங்க. பட் ஐ எம் ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட். அப்ப இருந்தே வந்தவுடனே ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன், படிக்கிறது அப்படி. ஸோ நான் கம்மியா அடி வாங்குவேன். சூப்பர் மேம். வீட்ல அதிகமா பொய் சொல்லி மாட்டிக்கிறது யாரு? அது மாதிரி எல்லாம் பொய் அதிகம் யாரும் சொல்ல சரி, மாட்டோம். பொய் விட்டுறலாம். பாலுத்தனம் பண்றது இவர்தான். நான் தான். அன்டவுட்லி இவர்தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாப்ல, எல்லாரையும் போட்டு கலாய்க்கிறது. சின்ன வயசுல ஒரு வாட்டி அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த நாட்டு மருந்து மாதிரி ஏதோ ஃபுட்டெல்லாம் கொடுத்தாதான் அது நல்லா ஆகும்னு சொன்னாங்க. அப்போ நானும் என் சிஸ்டரும் உட்காந்து அந்த கையிலேயே அந்த மாவெல்லாம் ஆட்டி அது அடை மாதிரி சுட்டு தருவோம். ஆனாலும் ரொம்ப கிண்டல், என்ன நல்லா இல்லை அப்படி இப்படின்னு எங்களை பயங்கரமாக கலாட்டா பண்ணுவாப்புல. அந்த மாதிரி அந்த நாட்கள்லாம் நினச்சா இட்ஸ் அ கோல்டன் டைம். அதனால ரொம்ப சேட்டை, ரொம்ப ஊர்ச்சி வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்துடுவார், சண்டையெல்லாம் இழுத்துட்டு வந்துடுவார். அம்மா போய் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் வீட்லேயே ரொம்ப சேட்டைக்காரர். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி அந்த மொமெண்ட் நாங்க கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அரசியல் பயணம், பர்சனல் லைஃப்ல கூட இருந்தது எல்லாத்தையும் தாண்டி அக்காவுக்கு நீங்க வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா அது எதுக்காக இருக்கும்? எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய அக்காவுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இது மாதிரி ஒரு நல்ல அக்காவை கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா அப்பா கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு அக்கா யாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். மாமாவும் இருக்கணும், நல்ல மாமா அக்கா கண்டிப்பாக இருக்கணும். நானும் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு தான். நாங்கள் 2 பேரும். அவர் வந்து நான் மாமாவும் கூப்பிடுவேன். அவர் இல்லாத போது நாங்கள் 2 பேரும் பேசும்போது விஜய் எங்கே போனார் அப்படின்னு நாங்கள் பேசி போனோன்னா என்கிட்ட ரொம்ப செல்லமாக இருப்பார் கேப்டன். என்கிட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் 2000 அதாவது 2000க்கு அப்புறம் நான் பேசுறது. நான் 90 to 2000
அவர் சினிமாவில் பிஸியாக இருப்போம், நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸில் பிஸியாக இருந்தேன். 2000க்கு அப்புறம் நான் சினிமா காமெடி கேப்டன் சினிகேஷன் படம் ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20 ஃபோனாக பண்ணுவார். 2005க்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நாளைக்கு 30 ஃபோனு. அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 ஃபோன் எனக்கு பேசுவார், எதுவாக இருந்தால் பேசுவார். இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன், இன்னைக்கு கேப்டனாக நான் மிஸ் பண்ணுறேன் நான். ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த தருணத்தை நாங்கள் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் அம்மா மாதிரி இருக்க உங்கள் அக்காவுக்கு நெற்றியில் ஒரு அழகான முத்தம் பரிமாற்றம் செஞ்சுக்கலாமா? இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை, மறுஜன்மம் வந்தா கூட நான் தான் இவளின் பிள்ளை. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. 3 பேருக்கும் நன்றி, மேடம்க்கும் நன்றி, சாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாருங்க, இங்க விருது வெல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் கணவரை சகோதரரை சொல்றாங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம வீட்டு பெண்களை நாம தான் தூக்கி பிடிக்கணும். இதுதான் சுயசக்தி விருதுகள். மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலி அவங்களை தந்துடலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஆனால் இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஏமச்சந்திரன் வந்து ஏற்பாடு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஏமச்சந்திரன் சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பாக உங்கள் அக்காட்ட சொல்லக்கூடாது நீங்கள் வர்றது. ஆனால் எனக்கு ஒரு 2 நாள் தலை வெடிக்குது, எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. நீ காலையில் நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம், நான் சொன்னேன் நான் வர்றேன், நீ போயிட்டு வாடின்னு. ஆனால் உங்கள் காரு பின்னாடியே வந்து நான் என் லைஃப்லயே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் அப்படின்னா இதுதான். ஏன்னா எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது, எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம், எல்லாமே பேசுவோம். உண்மையிலேயே எனக்கு வந்து 1% கூட இதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வர்றாருன்னா என் கூடயே வந்துடுவார், சேர்ந்து போவோம். சரி வரலன்றப்போ அவர் ஒர்க்கில் இருக்காருன்னு நான் ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க முன்னாடி, எல்லாருக்கும் தெரியும், அப்படியே சைலண்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கே சொல்ல. அப்படியா? அதனால உண்மையிலே இந்த மொமெண்ட் வந்து என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட்னா இதுதான். சூப்பர் மேம். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் போயிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபோட்டோகிராஃப் மொமெண்டோட வீல். எல்லோருக்கும் வணக்கம். விருதுங்கிறது ஒருத்தர் பண்ணுற வேலைக்கு இருக்கக்கூடிய ஊக்குவிப்பு, அங்கீகாரம். அந்த வழியில் ஹேமச்சந்திரன் ரொம்ப நாளாக நீங்கள் இந்த விருதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் இந்த வருஷம் அதே தான் சொன்னேன், இன்னும் நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்குங்க ஹேமச்சந்திரன், இது பண்ணது பத்தாது. ஏன்னா ரொம்ப இன்றியமையாதது, உயிர் வாழ இன்றியமையாதது காற்று, தண்ணீர். அது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் இங்கே சென்னையில் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லா ஊர்லேயும் தான், சென்னையில் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் வந்து சிறுதுளிங்கிற அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செயல்பட ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி சேமிக்கக்கூடிய அளவுக்கு நீர்நிலைகளை அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்களை நட்டிருக்கோம். ஆனால் அது பத்தவே பத்தாது, இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. பண்ண இன்னும் தேவைகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த விருதுங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஊக்குவிப்பு. இது சிறுதுளிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த விருது கொடுத்துருக்கிறது எங்கள் கோயம்புத்தூருக்கு. ஹேமச்சந்திரன் சொன்னார் 30 விருதுகள் கோயம்புத்தூர்லேருந்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த மண்ணோட மகிமை. இந்த விருதை அந்த மண்ணுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அது மட்டும் இல்லை, இந்த விருது அம்மா சாந்தி துரைசாமி வந்து எனக்கு ரொம்ப, அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் துரைசாமி 2 பேருமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க பேரில் இருக்கக்கூடிய இந்த விருது எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் விஐடி உங்கள் கையிலேருந்து கிடைக்கிறது அதை விட மிகவும் விசேஷம். ரொம்ப நன்றி. 2 ஸ்பான்சர்ஸையும் சொல்லிட்டீங்க, அவங்க இல்லாம நாங்கள் இல்லை, நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்ல மேடம், ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆமா, மேமுடைய விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்லி நாங்க ஏவியில் அது அடிஷ்னலா இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய டியரஸ்ட் எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறமா நீங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா எஸ்பிபி வனம் அப்படின்ற ஒண்ணு வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் பேரில் ஒரு வனத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவர் ஆன்மா குளிரட்டும். இல்லை, நான் இது சொல்லிக்க விரும்புகிறேன்.
நாங்கள் வந்து அவருக்கு ஒரு கடைசியில் ஒன் ஆஃப் த லாஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் அவர் சொன்னார், இந்த கோவிடுங்கிறது நம்ம இயற்கைக்கு இழைச்ச மிகப்பெரிய ஒரு தப்பு, அதனால தான் நம்ம இந்த வேதனைப்பட வேண்டியிருக்கு. இந்த முடிஞ்சோடனே நம்ம எவ்வளோ முடியுமோ இயற்கை அன்னைக்கு நம்ம அழித்த இந்த டிஸ்ட்ரக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் இருந்தோன்னா அவருக்காக மரங்களை நடணும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்பிபி வனம் அப்படிங்கிற ஒரு வனத்தை, அது எப்படின்னா ஒரு மியூசிக்கல் நோட் மாதிரி ஒரு ஷேப்பு, அதை சுற்றி 74 மரங்க. அவர் 74 வயசு அவர் இருக்கிறப்போ. ஸோ 74 மரங்க முதல் நட்டோம். அந்த மரங்கள் என்ன விசேஷம்னா எல்லா இசைக்கருவிகள் பண்ணக்கூடிய மரங்கள். மூங்கில், ஈட்டி, வேப்பமரம், பலாமரம், மாமரம் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் அந்த அமைச்சோம். ஆனால் நீங்கள் இப்போ போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 மரங்க அங்கே இருக்குது. தினமும் அவர் வந்து குயில்கள் மூலமாக பாடிட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்காரு. தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்ந்தேன் இந்த தேகம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நல்ல வேலையை நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணிப்போம் அதுல. தேங்க்யூ மேம். மேமுக்கு மட்டும் நன்றி, சாருக்கு. சார் we request you to kindly stay back. இன்னொரு அவார்ட் நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். எங்கேயோ குட்டியா ஆரம்பிச்சு விதை போட்டு தன்னுடைய குழந்தைக்காக ஆரம்பிச்ச ஒரு வேலை இன்னைக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றப்போ பெருமை. நீங்க ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரைவேட் லிமிடெட் ஆகும்னு நினைக்கல. நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராடக்ட்டை இந்தியாவில் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க, பேட்டன்ட் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றதுனால ப்ரைவேட் லிமிடெடாக மாற்றிட்டேன். பொண்ணுங்களை படிக்க வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் என்னை கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சு ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படிக்க வச்ச எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அகைன் என் ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்காங்க. என்னோட அத்தை பையனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னதான் கல்யாணம் பண்ணுவேன், அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி யார் வேணா பண்ணலாம். ஆனால் என்னோட ஆசை என்ன, என்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக் போனாக இருந்த என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க அப்ராடில் தான் இருப்பாங்க. வந்த டைமில் கூட குவாலிட்டியான நிறைய டைம்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, ஆம்லேட் போட்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அகைன் வந்து என்னோட 2 பசங்களுக்கு நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். எல்லாரும் நினைப்பாங்க வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்க்குறது கஷ்டம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும் குழந்தைங்களை நல்லாவே பார்த்துக்க முடியும். ஸோ என் குழந்தைங்களுக்கும் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி நான் சம்டைம்ஸ் மீட்டிங் அதுன்னு போயிடுவேன். அப்போ கூட அவங்க வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 9 பேர், 8 பசங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு. என்னோட 2 அண்ணன்க, 2வது அண்ணன் 3வது அண்ணன், அவங்க தான் எங்கள் வீட்டுக்கோட காட்ஃபாதர்னு சொல்லலாம். நான் ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி போகும்போதெல்லாம் உன்னால் முடியும் அட்வைஸில் கூட என்னை காயப்படுத்தாத அந்த 2 நல்ல ஜீவன்களுக்கும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் இந்த அவார்டு இல்லை, இனி எத்தனை அவார்டு வாங்கினாலும் உங்கள் 2 பேர்த்துக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன். யூசர் ஃப்ரெண்ட்லியான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில், நம்ம அம்மா அப்பா காலத்தில் நம்ம பயன்படுத்தின மூலிகை மருத்துவத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இனிமேல் வந்து டே டு டே லைஃப்பில் வர சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் ஹாஸ்பிட்டல் போகாமல் கிச்சனுக்கு போங்க, ஹோம் மெடிசனே நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான உலகத்தில் நான் அடுத்த ஜெனரேஷனை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. ஒன்னே ஒன்று உறுதியாயிருச்சு, அடுத்த சீசன்ல அநேகமா அவங்க கூட ஆங்கரா வந்துருவாங்க, மூச்சே விடாம. உங்களுடைய உயர்ந்த லட்சியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்மா. எஸ்பெஷலி சார் கிட்ட அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஆம்லேட்டுக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க. ஸ்வீட் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நன்றி சார். இளம் அந்த ப்ரோ சான்சலராக இருந்துட்டு இருக்கீங்க அண்ட் அவ்வளோ நல்ல விஷயங்கள் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க கல்வித்துறையில். இப்போ இன்னைக்கு பெண்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றப்போ இதை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். கல்வித்துறையில் பெண்களுக்கான அந்த ஒரு முன்னேற்றம் எப்படி இருந்துட்டு இருக்கு, அதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பாரதிதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது, எங்கு காணணும் சக்தி என்றாரு, இங்க பார்த்தா எங்கே காணணும் சுயசக்தியா இருக்கு. அடுத்து வைரமுத்து வரிகள் சொல்றாரு, பெண் வந்து நகை கேட்கவில்லை மைத்தல் கேட்கின்றாள், வீடு வாசல் கேட்கவில்லை கல்வி கேட்கின்றாள், கொடுத்து பாருங்கள் ஆண்களையும் காப்பாற்றுவாள் என்றார். இங்கே காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்.
எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் அட்மிஷன் பண்ணுறோம். ஸ்லோலி கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் இங்கே இன்ஸ்டியூஷனில் இருக்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. நீங்கள் மெரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸோட கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்க. பொறுப்பு அதிகமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இந்த வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெண்மணின்னு தான் சொல்லணும். சிறந்த நிதியமைச்சர் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பெண்மணிகள் தான். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாடு வளர வேண்டும்னால் பெண்கள் வளர வேண்டும். இந்தியாவில் பெண்கள் வளர்ந்து கொண்டிருக்கார்கள். இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. இதை விட சிறப்பான ஒரு பதில் சொல்ல முடியுமா தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது உங்களுக்கான தருணம். மேடம்க்கு மைக் கொடுங்க. தன்னுடைய கார்ல இருந்து அறை வரைக்கும் திரும்பிய திசையெல்லாம் பெரியார் முதல் வள்ளுவர் வரை பாரதியார் வரை தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்ட தலைவர்களின் படங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னத அதிகாரி. நல்ல கைத்தட்டல் தாங்க மேடம்க்கு. மேம் உங்களுக்கான தருணம். மேம் எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த விருது? உண்மையிலே எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான தருணம். நிறைய மேடைகளில் நான் பரிசு வழங்கியிருக்கேன், வாங்கினதில்லை. அது ஹேமச்சந்திரன் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் முரளிதர் சார் கையில் வந்து வாங்கினது வந்து எனக்கு உண்மையிலே பெருமை. நான் எத்ராஜ் காலேஜுக்கும் போனேன், சார் கூட போய் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். இன்றைக்கி அவர் எனக்கு கொடுக்குறாருன்னு தெரியாது. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சுயசக்தி விருதுகள்னு பேர் பார்த்த உடனே நான் ரொம்பலாம் வந்து யோசிக்கலை. அந்த பேர் வந்து சுயசக்திங்கிறது வந்து ஒரு பயங்கர கேட்சியாக இருந்தது. பெண்களுக்கு எங்கே இருந்தும் யாரும் ஆண்களோ யாருமோ வந்து எந்த சக்தியும் கொடுத்துடவே முடியாதுன்னு நம்புகிற ஆள் நான். உள்ளுக்குள்ளேருந்து வரணும், அந்த அந்த அக்னி உள்ளுக்குள்ளேருந்து வரணும். நம்ம சும்மா சொல்லிக்கிறோம், நம்ம தந்தை பெரியாரை சொல்கிறோம், கலைஞரை சொல்கிறோம், நிறைய ரிஃபார்மர்ஸை சொல்கிறோம், வெளியில் நம்ம வீட்டு ஆண்களை சொல்கிறோம், எல்லாரையும் சொல்கிறோம். எல்லாரையும் சொன்னாலுமே குதிரையை தண்ணி தர வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போக முடியும். குடிக்கிறது அந்த பெண்கள் தான் பண்ணணும். அந்த ஒரு உணர்வு வந்து பெண்களுக்குள்ளே இருந்து தான் வரும் அப்படின்னு நம்புகிற ஒரு தீவிரமான ஒரு பெண்ணியவாதி நான். அதனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப 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 கேட்சியாக இருக்குது. ஹேமச்சந்திரனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது அவர் சொன்ன உடனே எனக்கு நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி வரல, கேஷுவலாக தான் வந்தேன். பட் இங்கே உங்களை பார்த்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். எல்லாரும் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட எங்கே இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் ஏதாவது என் பொண்ணு அப்லோட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். 5 பேர் கொண்ட கூட 5 நாள் வேலை பார்த்தது மேடம். நானே இது வேடிக்கை தான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. உங்களை வந்து நாங்கள் பெருமிதப்படுத்தி இருக்கிறோம், சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்போம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் 1330 திருக்குறளும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்னது அப்படியா டாக் பேக்ல சொல்ற ஒரு பேர் 4 வார்த்தையை சேர்த்தாப்புல அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியலையே, எப்படி அது அப்படின்ட்டு நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி மேம் அது பண்ணீங்க? எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க? அது மதுரையிலம்மா எப்பவுமே தமிழ் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இந்த திருக்குறள் ஒப்பிக்கிற போட்டி நடக்கும். இப்போ எனக்கு 1333 குறளும் வந்து அப்படி மனப்பாடமாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் தெரியல, வயசாயிடுச்சு. 7ஆம் கிளாஸில் வந்து நான் திருக்குறள் நங்கைன்னு பட்டம் வாங்கினேன். நீங்கள் எந்த அதிகாரத்தை சொன்னாலும், எந்த அடியை சொன்னாலும், எந்த ஈட்டடியை சொன்னாலும் அது வந்து அந்த அந்த காம்படிஷன் அப்படி தான் நடக்கும். அப்போ அதுக்காக வந்து டெய்லி எங்கள் அம்மாவும் வந்து டீச்சர், அப்பா வந்து டிஇஓ. ஸோ டெய்லி 10 குறள் வீட்டில் படிப்போம். காலையில் தலை சீவும் போது அம்மா ரெட்டப்பட்டினல் போட்டு ரிப்பன் போட்டு விடும்போது காலையில் 10 குறள் எல்லாரும் ஒப்பிச்சு தான் ஸ்கூலுக்கே போவோம். அது அந்த மாதிரியான ஒரு மனப்பாடம் தான். இப்போ மறுபடியும் நான் படிக்க ஆரம்பிக்கணும், ஏன்னா மறந்து போச்சோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. படிக்க ஆரம்பிக்கணும். பட் அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு 10 நாள் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே மனப்பாடம் பண்ணதுனால நிறைய மனப்பாட பகுதிகள் வந்து மதுரையில் வந்து எப்போவுமே தமிழுக்கான மரியாதை ரொம்ப ஜாஸ்தி உண்டு. 4ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்த இடம் இல்லையா? அதனால் நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இப்போ கூட ரீசெண்டாக இங்கே ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தில் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். நிறைய குழந்தைகள் சென்னையிலையும் வந்து அவ்வளோ குறள் ஒப்பிச்சாங்க. எல்லாம் ஒரு 10-12 வயசு குழந்தைங்க நிறைய ஒப்பிக்கிறாங்க. நிறைய முன்னேற்பாடுகள் நடக்குது, நிறைய போட்டிகள் நடக்குது. நீங்களும் படிக்கலாம். கண்டிப்பா அந்த ஃபயரோட நம்ம செய்ய போறோம். அந்த அவ்வளவு குறள்களையும் இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா பொருள் ஞாபகம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க வந்து இத்தனை விஷயங்கள் ரொம்ப ஒரு மாற்றத்திற்கான விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். அதுவும் மதுரையை பத்தி சொன்னீங்க. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லிவிங் சிவிலைசேஷன் மதுரை தான். பொதுவா வானத்துல விமானம் பறக்கும் போது நம்மளாம் விமானத்தையே பார்ப்போம். அந்த மதுரையை தாண்டும் போது விமானியை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு போவார். அந்த அளவு பெருமை வாய்ந்த மதுரையை பத்தியும் சொன்னீங்க மேம். அன்னைக்கு நீங்க வள்ளுவரின் குரலா இருந்தீங்க, இன்னைக்கு மக்களினுடைய உழைக்கும் பெண்களினுடைய குரலா இருக்கீங்க.
எங்களுக்காக உங்களுக்கு நினைவுக்கு வர்ற இந்த இடத்துக்கு பொருந்தக்கூடிய ஏதாவது ஒரு குறள் சொல்ல முடியுமா? நான் பெண்களுக்கு சொல்லணும்னா வந்து என்ன பெண்கள் எப்படி வாழணும்னு சொல்லும்போது எங்கள் அப்பா நான் கல்யாணம் ஆகி போகும்போது சொன்னாங்க, தற்காத்து தற்கொண்டான் காத்து தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண்ணன். ஓஹோ. கல்யாணத்துக்கு நம்ம சீர் கொடுத்து விடும்போது இந்த பாத்திரம் அந்த பண்டம்லாம் கொடுத்து விடுறத விட இந்த அறிவுரை ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். தன்னை காத்து தற்கொண்டான் தன்னை பேணி கொண்டவனை காத்து தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாமல் குடும்பத்தை முன்னேற்றுபவள் தான் பெண். அதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு அப்புறம் தான் பொதுவெளி. அந்த பொதுவெளியை நம்ம சாதிக்கிறது எல்லாமே நிற்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே வீடு ரொம்ப 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 முக்கியம். அதை பெண்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வயசுல என்னால் அட்வைஸாக கொடுக்க முடியும். சூப்பர். ஏடிஜிபியே சொல்லிட்டாங்கப்பா. இப்போ நீங்க ஒரு வாட்டி அந்த திருக்குறளை அப்புறம் நான் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். போட்டிருப்பா, நல்லா இருக்கும்பா அந்த மியூசிக், போட்டிருப்பா ஒரு வாட்டி. சூப்பர் சார். நீங்க வந்து எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு நபரா இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு நீங்க இந்த அவார்டை பிரசன்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. எத்ராஜ் யூனிவர்சிட்டி அப்படின்றப்போ, எத்ராஜ் காலேஜ் அப்படின்றப்போ அவ்வளோ பெருமை, அவ்வளோ பேர் அதுல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பெண், நீங்க என்னைக்குமே கிரேட்ஃபுல்லா இருக்கிற அந்த கிராட்டிடியூட் கொள்ற ஒரு பெண்மணினா அது யாரா இருக்கும் சார்? எங்க அம்மா தான். அன்டவுட்லி மை மாம். மாற்றமே கிடையாது. அது 200% ஐ வில் டெல். பிகாஸ் நான் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை தான் அதிகம் இல்லை. இப்போ கூட நீ இன்னும் மேல வருவேன் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னமும் அவங்க படுக்கையிலேருந்து எழுதுக்கவே முடியாது. ஆனாலும் அந்த வார்த்தை தான் வரும். அதனால வந்து அவங்களோட அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுறது தான் நம்மளோட வேலை. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். எஸ், forever. I think அம்மான்றது வந்து unbeatable அந்த emotion. and அம்மா வந்து டெஃபினட்டா ஒன்னு சொல்லணும். இப்போ ஹேமச்சந்திரன், I think you are doing a fabulous job. I think getting இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்றது இல்லை, பெரிய ஆளுமைகள் எல்லாம் நீ வந்து you are able to get. நீ சொல்றதா தப்பா இருக்காது. I know how close we are. So the basic thing is I always feel women வரும்போது எனக்கு இன்னமும் ஒரு பசில் தான் சொல்லுவேன். அது ஒரு என்னன்னா, இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு எல்கேஜி யூகேஜி அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த ஸ்கூல்லையுமே அது ஏன் மென் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் விமன் மட்டும் இருக்கிறாங்க? அது எந்த பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், எந்த ஸ்கூலாக இருக்கலாம். ஐ திங்க் அங்கே தான் அதாவது அந்த தாய்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லன்றது. தட் இஸ் வாட் இஸ் த மெயின் திங். ஐ திங்க் அந்த ஒரு ஆளுமை வந்து உங்களை போல நாட்டுக்கு உதவுற மாதிரி வந்திருக்கிறீங்க. இது வந்து அந்த ஸ்கில். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எல்கேஜி யூகேஜியில் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண கூட முடியாது. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமான வேலை. அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் 6, 7, 8 வந்துட்டா தான் ஈவன் இன் பாய்ஸ் காலேஜ் man will be a teacher. The first 5-6 years, formative years, I think the job that women do to nurture those and the germinating years the what work they do is fabulous. Adukke oru I always what you call admire them and applaud them for that. So that's what you people do. Thank you so much for sharing such valuable insights with us. ரொம்ப ரொம்ப நன்றி. இருவருக்கும் ரொம்ப நன்றி சார். Thank you so much. ஒரு அறையில துவங்கின இந்த பயணம் இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி ஒரு விருதுல வந்து உங்களை நிறுத்திருக்கு அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்வதற்கான தருணம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னு கனவோடு இருக்கிற எல்லாருக்கும் சின்னதாக பண்ணாதீங்க, பெருசாக பண்ணுங்கள், உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோன்னு சொல்லி இவ்வளோ தூரம் தூக்கி விடுற பிராண்டை வித சக்தி மசாலா இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து தான் எங்கள் 3 பேரை படிக்க வச்சாங்க. அவங்க பண்ணதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பண்ணது எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் ஃபேமிலி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இந்த அவார்டுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஷால்பின். ஸோ உங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ ஆன் ஸ்டேஜ் டுடே. தேங்க்யூ ஆர்த்தி மேம், எப்படி உங்களை நாங்கள் அப்படியே அனுப்பிட முடியும்? உங்களுக்கே நியாயமா இருக்கா? மேம் என்ன மேம் இப்படி டான்ஸ் ஆடி வேற லெவல் பண்ணிட்டீங்க மேம் சோஷியல் மீடியால. இவங்களுடைய டான்ஸ்க்கு யாரெல்லாம் ஃபேன்ஸ் தெரியல எனக்கு. நான் அப்பா மேம் ரொம்ப பயங்கர என்ஜாய் பண்ணி ஒன்று பண்ணீங்க. அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ ஆட சொல்ல மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. சரி மேம், சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன். அப்படியே வாங்க மேம், சென்டர் ஸ்டேஜ் இருக்கும். டேரக்டர் பார்த்தா எவ்வளோ கோவப்படுவார் தெரியுமா மார்க்ல நிக்கலன்னா. எனக்கு ஒரு கேள்வி மேம், திரு வெற்றிமாறன் அவர்கள் யாருக்கு பொல்லாதவர்? எனக்கு தான். ஐயோ, என்ன மேம் இப்படி சொல்றீங்க? சரி, எந்த விஷயத்துல பொல்லாதவர்? டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு எங்களோட, அதனால. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? என்னோட பசங்களோட, ஃபேமிலியோட. சினிமாவை தவிர்த்து அவருக்கு சூட்டபிளான ஆடுகளம் எது? பேர்ட்ஸ். அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புறா. ஸோ புறா ரேஸ் விடுறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஜெயிச்சிருக்காரு அதில். அவரும் என் பையனும் சேர்ந்து விடுவாங்க. அவனுக்கு ரொம்ப தெரியாது, பட் அவர் ஃபுல் டைம் அதுதான். எப்பெல்லாம் படம் பண்ணலையோ அப்பெல்லாம் வந்து புறா கூண்டில் தான் இருப்பார். ஓஹோ, சூப்பர். டெய்லி ஹி ஸ்பெண்ட்ஸ் டைம் மார்னிங் ஈவினிங். சூப்பர். சரி, வெற்றி சாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா அவருடைய விசாரணை எப்படி இருக்கும்? உங்களுக்கே தெரியுமே, கோவம் வந்துச்சுன்னா என்ன வரும். அதை அப்படியே விட்டுருவோம், அவர் விட்டுருவோம், வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அவர் மேல கோபம் வந்தா உங்க விசாரணை எப்படி இருக்கும்? நான் பேசவே மாட்டேன். நோ டாக், சைலன்ஸ் தான் ட்ரீட்மெண்டா? ஆமா ஆமா, அவருக்கு புரிஞ்சிரும். ஆனா அவர் ஸ்டைல சொல்லணும்னா இந்த விஷயத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விடுதலை அவருக்கு கொடுக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு இந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம். தமிழ் சினிமாவிற்கே தேசிய விருதுகளை தேடி வருவது அவர் மூலமாக தான். அவர் சார்பா எங்க அத்தனை பேரின் சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் இஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஆன் ஸ்டேஜ். நீங்களும் ஒரு சாதனையாளர், பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இந்த கல்வி அப்படின்ற துறையில மிளிர்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம்னு சொல்லலாம். கல்வித்துறையை இன்னும் பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போகணுன்ற அயராத உழைப்பு, இந்த பெண்களை முன்னிறுத்தி ஆண்கள் பின்னாடி சப்போர்ட் பண்றது அப்படின்றதுமே இந்த குடும்பத்துல இருக்கு. தேங்க்யூ so much to the entire family. ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அந்த கைதட்டெல்லாம் பத்தாது. ஆமா, பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் பின்னால் இருந்து இந்த சுயசக்தியாக அவங்க வரணும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாகவே இந்த மேடையில் நிற்கிறாங்க. இந்த ஃபேமிலியில மகன், மருமகன், மகள், மருமகள்லாம் கிடையாது. எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ரொம்ப பயன் தர வகையில் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. தேங்க்யூ so much மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்களுக்கான தருணம். பேசுங்க மேம், உங்களுக்கான ஒரு சில வார்த்தைகள் from you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக எனக்கு கல்விக்காக கௌரவிப்பதற்கு உங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஜுகேஷன் is the key to success. If a community or a society is backward in education, it will be suppressed. So, education is very important. Dear parents, நீங்கள் உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல கல்வியை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கல்வியை போல், that's the best investment the parents could give to the children. நான் ராமநாதபுரம் கீழக்கரையிலிருந்து எங்கள் கல்விக்காகவே எங்களுடைய பெற்றோர்கள் சென்னைக்கு அழைத்து வந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் படித்த சமயத்தில் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து கற்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் எங்கள் தெருவில் இருந்தது. ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு போக மாட்டார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் 6 சகோதரிகள். இந்த 6 சகோதரிகளையும் அழைத்து கொண்டு எங்களுடைய பெற்றோர்கள் கல்விக்காக
கீழக்கரையில் இருந்து இங்கு சென்னைக்கு எங்களை கூட்டி வந்து நல்ல படிப்பறிவு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்று இல்லை. அவர்களுடைய துவா, அவருடைய பிரேயர் என்றும் எங்களுக்காக இருக்கும். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாயார், அவர்கள் பேர் சித்தி ஃபாத்திமா. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் எங்களுடைய ஊர் கிழக்கே இருக்கிறது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்பது தமிழகத்திலேயே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் என்னுடைய தாயார் ஒரு முஸ்லிம் பெண்மணி முதலாக மேற்படிப்புக்கு சென்று படித்தவர்கள் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய மூலமாகத்தான், அவருடைய அந்த கல்வியின் ஆர்வத்தினால்தான் எங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பள்ளியில் சேர்த்து எங்களை படிக்க வைத்தார்கள். என்னுடைய சகோதரி அவர்கள், மூத்த சகோதரி அவர்கள் ராமத்ரிசா என்பது அவர்கள் எம்பிபிஎஸ் முடித்த பின் லண்டனுக்கு சென்று MRCOG செய்தார்கள். மேலும் நான் என்னுடைய படிப்பை தொடர்ந்து ஆசிரியராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்று நாங்கள் நடத்தக்கூடிய எல்லா விதமான பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கரஸ்பாண்டன்ட் தாளராக இருந்தவர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய தந்தையும் தாயும் பற்றி எந்தையும் தாய் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த அன்பு வந்து எவ்வளவு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அந்த அன்பு இந்த சமூகத்துக்கு மேல இருக்கிற பெண்கள் மேலேயும் வந்து பிரதிபலிக்குது. உங்களுடைய வேலையை நீங்க இன்னும் சிறப்பா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே போங்க. அந்த அன்பை நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறேன். எஸ் மேம், ப்ளீஸ். எங்களுடைய ஃபவுண்டர் அல்ஹாஜ் BS அப்துல் ரஹ்மான் என்று சொல்வது, அதாவது அவர்கள் கிரசன்ட் என்ஜினியரிங், நான் வந்து கிரசன்ட் குடும்பத்தின் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவள். கிரசன்ட் என்ஜினியரிங், அதாவது BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் யூனிவர்சிட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த என்ஜினியரிங் கல்லூரி மற்றும் பல பள்ளிக்கூடங்களை நடத்தி இன்று எங்கள் மாணவிகள் பல வகையிலும் முன்னேறி இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய 2 மாணவிகள் நியூசிலாண்டில் பைலட்டாக பணிபுரிகிறார்கள் என்பதும் ஒரு பெருமையான விஷயம். ஆகவே BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் ETA என்ற கம்பெனி உங்களுக்கு நான் யாராவது ஒருவராவது இங்கு அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவர்களாக இருக்கக்கூடும். ETA என்ற நிறுவனத்தில் 80,000 குடும்பங்களுக்கு அவர்கள் வேலை கொடுத்து காப்பாற்றிருக்கார் என்பதை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். மோகன்தாஸ் சார் என்னைக்குமே பின்னாடி இருந்துட்டு நம்மளுடைய மணிமேகலை மேம் ஃப்ரண்ட்ல வச்சு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்ற ஸ்டோரி எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லக்கிலி உங்களுடைய டாட்டருக்குமே உங்களுடைய டாட்டர் சன்-இன்-லா வந்து அதே மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்கன்றப்போ இட் இஸ் வெரி ஹாப்பி. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் சார்? அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். மைக்கை யார் எடுக்கலாம்? இவனுங்க பாட்டு ஏதோ கேள்வி கேட்பாங்க, நீயே பேசு. சூப்பர். அதனால ஆளுக்கு ஒரு மைக்கு மேம். சொல்லுங்க மேம். யாரு வேணா சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணங்க. இப்போதான் ஒரு போத்தீஸ் ரமேஷ் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். பெண்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிமுகமான பெண் வந்து இன்னைக்கு எங்களோட எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் மாண்டிசரி எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சின்ன என்டர்பிரினர்ஸ். இவங்க நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடியவங்களாகும். இது மட்டும் அந்த பொருள் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு. அவங்க சார்ந்த நிறைய ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அவங்க மூலமாக இந்த சமுதாயம் உயர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படின்றதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது இன்னும் மேலும் மேலும் பெருகணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட எங்கள் குடும்பத்தை பற்றி கேட்குறீங்க. இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங். இது தவிர என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவங்க மணிமேகலை மோகன் அவங்க வந்து எங்களுடைய இளம் தம்பதிகளாக கல்யாணம் முடிஞ்சு அந்த முதல் வருஷம் அப்போ கூட அவங்க டிகிரி முடிக்கலை. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து தான் டிகிரி முடிக்கிறாங்க.
அப்போ அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து she started with CSR, corporate social responsibility ன்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, இட் இஸ் பிகம் மேண்டேட்ரி ஃபார் கார்பரேட்ஸ். அன்னைக்கு கையில் ஒன்றுமே ஸ்டார்டட், அதாவது she wanted to start without anything. ஒரு உலகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி என்ன நீங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, அதை அன்னைக்கு வெறுங்கையில் கேட்டாங்க. நான் ஒரு பெரிய விஷயம் செய்யணும், ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு பெருசாக செய்யணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஆலோசனை பண்ணி ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலாக ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்க ஷி வாஸ் வெரி வெரி சவுண்ட் இன் அகடமிக்ஸ். அந்த அகடமிக் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னும் இது வந்து ஒரு இட் இஸ் நாட் அ வெல்த், இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் அவங்களுடைய மனசில் இருக்குது. இன்றைக்கும் அதே ஒரு எனர்ஜியோடு ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு இதுவும் இந்த ஸ்டேஜில் கூட இது ஒரு பிகினிங்காக தான் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் பிராண்டவர். தேங்க்யூ ஸோ மச் சார். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி நீங்கள் சொன்னது கண்டிப்பாக இட் ட்ரூலி டச்ட் அவர் ஹார்ட்ஸ். எஸ் மேம், ஐ திங்க் மை சன் இன் லா ஷுட் கம். சார் ஓகே ஃபைன். இது என்னன்னா சொல்லுங்க மேம். சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பிளெஸிங் ஒன்லி. இட்ஸ் நாட் ஒன்லி அ பிளெஸிங் ஃபார் மீ டு ஹேவ் அ நைஸ் ஹஸ்பண்ட், டாட்டர். அதை விட வந்து த பிகெஸ்ட் பிளெஸிங் இஸ் மை சன் இன் லா ஹூ கேம் இன்சைட் அவர் ஃபேமிலி. அதே மாதிரி மை டீம், ஆக்சுவலி ஐ ஹவ் டு சே, எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸும் தே ஆர் டெடிகேட்டட். தட்ஸ் வாட் ஐ வாஸ் சேயிங். லைக் இங்கே வந்து சுயசக்தி விருதுகளில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி இருக்க மாதிரி, I will always say to all the teachers, they will say that ma'am you are our inspiration. நான் என்ன சொல்லுறீங்களா, ஒவ்வொரு டீச்சரோட ஸ்டோரியுமே இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ, which keeps us moving. அதனால தான் எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் we don't become tired, because whenever I see a woman, see it's not very easy to be a working woman or an entrepreneur, because காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு திரும்ப அவங்க ஆஃபீஸ் ஷெட்யூலில் போய் அன்னைக்கு ஹவு த டே கோஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை முடிச்சு திரும்ப ஈவினிங் வீட்டுக்குள்ளே போகும்போது தே கேன் நாட் சிட் அண்ட் டேக் ரெஸ்ட். அகெயின் த டே கீப்ஸ் ரன்னிங். ஸோ அதை பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஹே அவங்க வந்து இவ்வளோ அவங்க ஃபேமிலி இதையும் பார்க்கும்போது ஆஃப்டர் ஆல் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம். ஸோ தட் கீப்ஸ் அஸ் மூவிங். தட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. வெல் சைட். அந்த மொத்த ஃபேமிலியும் பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி ஒற்றுமையோடு உங்க வீட்டில் மட்டும் கிடையாது, நாட்டிலையும் நிறைய மாற்றங்களை நீங்க கொண்டு வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி சார். நல்ல கைத்தட்டல் கொடுங்க உற்சாகமா. சார் வெட்டிட்டீங்க, இவங்க ரெண்டு பேரும் கேட்கணும் இல்ல, அதான் ரொம்ப டஃப். அதான் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். அவங்க ஸ்கூல்ல பண்ண மாதிரி என்ன பிடிச்சாங்க பாத்தீங்களா? மேடம் ஸ்ரீஷா மேம் சொல்லுங்க. Thank you for giving us the opportunity to be here and share the stage with both of them as well. எனக்கு சுய சக்தி அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே it gives us the goosebumps, right, and reminds us of how as a woman, right from the time you're born to when you're growing up, so many different challenges we go through, but அது வந்து the inspiration that you get from people around you, woman to woman, is something that is very strong. And first it starts from within us. நமக்குள்ளார இருந்து அந்த ஒரு motivation வருது. It's number one. Number two is the women around us, and the first women that is in our life is the mother, right? And my mom has always been the best role model I've been looking up to, and an inspiration, because I still am in awe with how she tackles with so many different situations, having home at the front, having so many children and their families as a responsibility, and that is precisely what I was really in awe with, and I wanted to carry this legacy and responsibility with utmost care, and so that's the inspiration and role model she set. And the second thing is for men especially in the family around, my dad has been a big inspiration to show me how a girl child can be respected and treated with utmost care.
And that is exactly what I was looking for in my husband as well. And I'm so lucky and blessed that as a family, we can help so many different women and children, women being educators, staff, and so many women get to work, and children who are there under our care to get the best of education possible with our சூப்பர். மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே லைன்ல சொல்லணும், அவங்க ஒரு சூரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, சூரிய வம்சம் மாதிரி ஒரு குடும்பத்துல சொல்றாங்க. மைக் அந்த சாக்லேட் பைட்டை கொடுங்க. என்ன பாராட்டு இல்ல சார், மாமியாரே இவ்வளவு புகழ்றாங்க. சார், யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? No, I understand Tamil, but I can't speak in Tamil. No problem, please. அதுக்கு தான் ஒரு எம்ப்ளாயி வச்சிருக்கோம். மேடம், Sorry, he can talk in Tamil, but English, but you can't understand, right? who say? You also understand. I somehow manage. Wow, sir, இது போதுமே sir, இது போதுமே. Okay, please share a few words. I don't want to take yeah. up too much time. I think the main thing that I wanted to say was men need to play a lot more supportive role in families, and the same thing has to be taught to every son in India. Because I think when it's not taught, what happens is that there's going to be a lot more patriarchy in society. So I think that is a very important step in the right direction, because men need to know how they can support women, whether it's their sisters, their mothers, mother-in-law, or anyone. Well said, sir. Thank you so much. SSVM குடும்பத்திற்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது எனக்கு. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you so much. சத்யா மேம், ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. The time is yours. ஹலோ. கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. நான் என் கணவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் தான் எல்லாமே. எல்லாரும் சொல்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இல்லை. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, அவர் என்னை விட நிறைய படிச்சிருக்காரு, ஒரு நல்ல வேலையில் இருந்தார். எனக்கு அவரோட சப்போர்ட் கொடுத்தாரு. ஏன்னா அந்த டைமில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு 1.5 வயசு, 2வது பாப்பா நான் 5 months கன்சீவாக இருந்தேன். அப்போ தான் இந்த கிளாஸ் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தேவைப்படுது. அவரோட டைம் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அவரோட அடையாளத்தை கம்ப்ளீட்டாக இழந்துட்டு எனக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு அவர் அங்கே உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்காக என்னோடய ஃபஸ்ட்டு நன்றியை நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலி வெரி லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு பொண்ணு தான். நானும் எங்கள் அண்ணனும் ஹாஸ்டல்ல இருந்து நாங்கள் லீவுக்கு ஒன்றா வரமாட்டோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தோன்னா நான், அப்பா, அம்மா, எங்கள் அண்ணா, நாங்கள் 4 பேர் ஒன்றா படுக்க முடியாது எங்கள் வீட்டில். அப்படி ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளாஸ் ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி ஆன்லைனில் டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழுக்காக ஃபஸ்ட் டைம் தையல் தொழிலை சொல்லித்தரதுக்காக ஆப் லான்ச் பண்ணோம். 60,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலே பே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது ஒரு ரூமில் ஒரு மெஷினோட நான் ஆரம்பித்தேன். இப்போ என்கிட்ட 15 பேர் வேலை பார்க்குறாங்க. அண்ட் இந்த 1 வருஷத்தில் 1 crore turnover நான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த் சென்னையில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 4 பேர் ஒன்றா சேர்ந்து கூட படுக்க முடியாத ஒரு வீட்டில் இருந்தேன்னா சென்னையில் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அப்படிங்கும்போது என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்கு இந்த தையல் தொழிலை சொல்லி கொடுக்கறது மூலியமா என்ன மாதிரி இதே மாதிரி ஸ்டேஜுக்கு அவங்களால என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பயணத்தை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். மெயினாக இதை நாங்கள் ஏன் ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் கிராமத்தில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட் அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி டெலிவரி ஆகி வீட்டில் இருப்பாங்க நிறைய லேடிஸ், நியூ மாம்ஸ் எல்லாமே. அந்த குழந்தைங்க 3-4 வயசில் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவங்களால வெளியே போய் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதோ வேலைக்கு போகிறதோ செய்ய முடியாது. ஆனால் வீட்டில் இருந்து நான் ஏதாவது செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே வீட்டில் இருந்தே இந்த தொழிலை கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபினான்ஷியலி அவங்களாலையும் இண்டிபெண்ட் ஆக முடியும். அதுக்கு என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பெண்களை உருவாக்கணும், அதுதான் எங்களோட பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். நேரத்தின் அருமை கருதி சாதாரண விஷயம் இல்லை, இதையும் சொல்லணும். அவங்க வந்து வீடு வாங்கினதெல்லாம் பெருமையா சொன்னாங்க. ஆனா ஒரு கோர்ஸ ஒரு பொண்ணுக்கு அவங்க வெறும் 25 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னும் பல உயரங்கள் தொட வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ரெகக்னைஸ் பண்ண சக்தி மசாலா அண்ட் பிராண்ட் அவதாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துயரம் இருக்கு அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு கூட இல்லை. யூ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் யுவர் வார்ம்
அந்த ஹார்ட், அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க கொடுப்பீங்க, நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ so much for being such an amazing person. இன்னைக்கு சுஹாசினி மேம் உடைய இந்த கையால இந்த விருது வாங்க அப்படின்றப்போ இது ஒரு செமையான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இருக்கு. ஹவ் ஹாப்பி ஆர் யூ? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது மேம்? சந்தோஷமான தருணம் தான். அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லுது, பொங்கலில் மறுபடியும் நெய்யும் சர்க்கரையும் போட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஸ்வீட் அது டபுள் ஸ்வீட்டாக மாறிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு தேவையான டென்ஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் மற்றவங்க எது பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். ஃபீல் ஆகும்போது அது வெளிப்படையாக சொல்கிறதுல நான் தயங்க மாட்டேன், வெக்கப்படவும் மாட்டேன். பட் இருந்தாலும் எனிவே இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுலேயும் ஹாசினி கிட்ட இருந்து அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேவரைட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சுஹாசினி மேம், உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப ஜாலியா அந்த ஒரு சிரிப்பிலேயே தெரியுது. எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் வைப்ரண்ட் அவுட் தேர். ஒரு நிமிஷம் நான் வந்து என்ன கிள்ளி பார்த்துக்கிறேன். அம்பிகாவுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லை வயசாயிடுச்சா எனக்கு ஏன்னா வாட் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க. அதாவது பிறவி நடிகைன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஆக்சிடெண்ட்டில் வந்தோம். இவங்க வந்து ட்ரெயின் ஆகி சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சு அதோட நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க. எங்களையும் அவங்களோட தங்கையான ராதா மாதிரி ஒரே படத்தில் வரல அவங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கோட வந்த அந்த டிசிப்ளினோட வந்த அம்பிகாவுக்கு நான் அவார்டு கொடுக்கறது எனக்கு வந்து அவார்டு கிடைச்ச மாதிரியே இருந்தது. அண்ட் ஷீஸ் ஃபேபுலஸ். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கமலோட பண்ணீங்களா, அது என்ன படம்? சகலகலாவல்ல இவங்களை ரசிச்சேன் நான். ஏன்னா கமல் வந்து ஏதோ கோமாளித்தனம் பண்ணும்போது இப்படி இப்படி ஒன்று பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பிரஷன். இல்லை நிஜமாவே கெட்ட வார்த்தையில திட்டுனாரு, அதுதான் அப்படி பண்ணேன். ஆமாம், இப்படி அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, நேராக பார்த்தப்போ சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு. இவங்களோட படங்கள்லாம் நான் தெலுங்குல நடிச்சிருக்கேன், 2-3 படங்கள் ரசிச்சிருக்கேன் அவங்களோட நடிப்பெல்லாம். ஸோ ஹாப்பி, ரிச்லி டிசர்வ். நாங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, குடும்பம் அப்படி இப்படிலாம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு படத்தில் நடிக்காமலாம் இருப்போம். ஆனால் அவங்க வந்து நடிப்பு அந்த ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இன்னும் சில பேர் தான் ராதிகா மாதிரி இருக்கவங்க தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்பர் 1 ஒர்க்கஹாலிக் அப்படின்னா வந்து அம்பிகா தான். ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், நடிப்புனா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் கிடையாது அவங்களுக்கு. டக்குன்னு லொக்கேஷன் வந்துடுவாங்க. இத்தனைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே ஒரு படத்தில் தான் நடித்தோம் சேர்ந்து, ஒரு மலையாள படம் எழுதாப்புறங்க. ஜஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் நடித்தோம். அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சுகந்தமான ஒரு படமாக இருந்தது அது. I'm thinking about all that Ambika and richly deserved and congratulations. Thank you. அதாவது அவார்ட் ஸ்டேஜ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி மாத்திட்டாங்க. நாமெல்லாம் அந்த காலத்துல இல்ல. நாம ஆனா மிக மிக முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே ஆர்டிஸ்டோ திறமைசாலியோ யாரா இருந்தாலும் இன்னொருத்தங்க கிட்ட டக்குன்னு பழக மாட்டாங்க, ஒரு வேற்றுமை இருக்கும். ஆனா இவங்களை பாருங்க, எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. இப்போவும் அதே மாதிரி ஒற்றுமையோடு இவங்க வெற்றி அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க வெற்றி இவங்க கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. நான் ஒரு கேள்வி கேளுங்க. கன்சோல்ல கேட்க சொன்னாங்க. அவங்க நடிப்பு நீங்க பாராட்டினீங்க, உங்க நடிப்பு மேடமும் பாராட்டினாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நடிச்ச அந்த படத்துல நான் நடிச்சிருக்கணும் அப்படிங்க நினைச்சது உண்டா? அவங்க நடிச்ச படத்துல நான் நடிச்சிருக்கலாம் அப்படிங்க நினைச்சது உண்டா? இவங்க பண்ண கேரக்டர்ஸ்ல நான் பண்ணதுண்டான்னு இல்ல. ஏன்னா அந்த கேரக்டர் அவங்க பண்ணாதான் அழகு. இப்ப முதல் மரியாதை ராதா பண்ணாதான் சரியா இருந்தது, நான் பண்ணா நல்லா இருந்திருக்காது. அதனால சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். மேம் எங்கேயோ கேட்ட குரல், அந்த எங்கோ கேட்ட குரலை வந்து தெலுங்குல வந்து எனக்கு இவங்களோட ரோல் தான் ஆஃபர் பண்ணாங்க. ஓ அம்பிகா பண்ண ரோல் எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ராதிகா உள்ள வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் ராதிகாவுக்கு அந்த ரோலை கொடுத்துட்டு எனக்கு ராதாவோட ரோல் ராத்திரி ஃபுல்லா அழுதேன். எனக்கு அம்பிகா ரோல் கிடைக்கலையேன்னு. பட் அது கூட இட் பிகேம் such a big. நீங்க கவலையப்படாதீங்க மேம், அம்பிகா ரோல் கிடைக்கலையே நீ எங்க சுஹாசினி நமக்கு இந்த மேடையில் அதை நம்ம வந்து நிறைவேற்ற போறோம். அம்பிகா மேமோட ரோல் ஒன்று வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம், ஒரு கேரக்டர் ஒன்று. அதை நீங்க பண்ணா எப்படி இருக்கும்? வெர்சடைலான ஆக்டர் சுஹாசினி அவங்க ஸ்டைல அந்த கேரக்டர் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்றது இந்த மாதிரி நாங்க பார்க்க போறோம். சும்மா ஒரு ட்ரை.
உங்களோட ஆசையை நாங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறோம். வேற ட்ரை ஒண்ணும் இல்ல. பண்ணலாம். ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் இல்லாம நாங்கெல்லாம் ஆக்ட்ரஸ் ஆயிட்டோம். இப்போ ஃபெயில் பண்ணிடாதீங்க. இல்ல ஐயோ மக்களே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சுகாஸ்ரீ மேம்க்கு, அம்பிகா மேம்க்கும். இல்ல 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 அவங்க கேரக்டர் அவங்க பண்ணது அப்படியே இருந்தா தான் அழகு. கண்டிப்பா மேம். கஷ்டப்பட்டு மேடம் கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டெம்போல வச்சு கடத்திருக்கோம் மேம். ஆமா மேம். அதாவது எங்களுக்கு ஆசை மேடம் என்ன வச்சு காமெடி பண்றாங்க. இல்ல இல்ல ஐயோ நிஜமா அப்படிலாம் இல்ல மேம். அந்த நேரத்துல நான் தான் சொல்லணும். ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு கன்சல்ல இருந்து. மேம் பாத்துடலாம் மேம் அந்த சீன் ப்ளீஸ். ஒரு அன்பான ஒரு பணிவான மேம், அதாவது என்னோட ரியல் கேரக்டர் தெரியாதனால இதெல்லாம் கேக்குறீங்க. ஐயோ என் கூட வேலை செஞ்சு பாருங்க என்னெல்லாம் வரும்னு. இவங்க அம்பிகாவோட கேட்டது அறிவில்ல மூளை இல்ல உன்னையெல்லாம் எப்படியா நான் வச்சுட்டு வேலைக்கு வாங்க போறேன் அப்படிலாம் பேசுவேன் நான். எல்லாரையும் திட்டுறதே வந்து புத்திசாலி அப்படின்னு தான் திட்டுவேன் நான். இப்போ என் பையன் சொல்லுவான், சொல்லாதம்மா புத்திசாலிங்கிற வார்த்தையோட பொருளே மாறிடுச்சு நீ புத்திசாலின்னு சொல்றதுனால. ஸோ அதனால இதெல்லாம் நமக்கு திட்டுறது கைவந்த கலை தான். இன்னொரு வாட்டி போடலாமா மேம்? ட்ரை பண்ணலாமா? அது என்ன டயலாக்னு எனக்கு தெரியல. ஆமா கேட்கல. அந்த ஆடியோ கொஞ்சம் கிளியரா போடுங்க. நீங்க அது சொல்லுங்க எனக்கு. அது சொல்லிட்டா போச்சு. அது மாதிரி ஒரு இலக்கிய பூர்வமான சில வார்த்தைகள் என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அவர் மண்டையை பாருங்க மோச பிடிக்கிற நான் மூஞ்சி பார்த்தா தெரியாது அந்த மாதிரி. நீங்க மேம் அல்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கூட போட்டுக்கலாம். என் வாயில நல்லா வந்துட போகுது. அதான் ஃபர்ஸ்ட் வாயில நல்லா வந்துட போகுது. அப்புறம் அடுத்தது ப்ராம்ப்ட் கொடுமா. அப்புறம் அடுத்தது என்ன மேம்? நீங்களே மானே தேனேன்னு என்ன வேணா சேர்த்துக்கங்க மேம். நம்ம பெண்களுக்கு எதிராக நிறைய தடைகள் இருக்கு மேம். அதை போடுறவங்களை பார்த்து என்ன வேணா திட்டுங்க மேம். நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. மேல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க மேடம்க்கு. யாரெல்லாம் பெண்களின் வளர்ச்சிக்கு தடையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன வேணா திட்டுங்க. பாருங்க இப்ப நான் நல்லா நடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க, வாயில வந்துட போகுது. ஏற்கனவே என்ன போட்டு படுத்திட்டு இருக்காங்க, நீங்க வேற கை தட்டலன்னா என் வாழ்க்கையை கட்டு போயிடும். இப்ப கை தட்ட போறீங்களா இல்லையா? அதானே. சபாஷ் சபாஷ். That was super sweet of you. Thank you so much ma'am. அவங்களுடைய கேரக்டர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எவ்வளவு வெக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஐயோ இதையா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன ஒண்ணு இல்ல 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 எனக்கு இன்னொரு டயலாக் நான் அதுல பேசியிருந்தேன். அதை ஏதாவது போட்டுருவீங்களோன்னு பயம் வந்துருச்சு. மேம் டீசென்ட்டான ஆளுங்க மேம். அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ ஸ்போர்ட்டிவ் நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ சுஹாசினி மேம் நாங்க கேட்ட உடனே எந்த ஆட்சேபனையும் இல்லாம உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அம்பிகா மேடம் ஒத்துக்க மாட்டாங்கன்றியா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. யாரு கிட்ட? நான் சொல்றேன் சுஹாசினி மேடம்க்கு அவங்க வந்து பண்ணி காட்டுவாங்க. அவங்க ஒரு சீன் வந்து இப்ப பண்ணி காட்டுவாங்க. அவளே படாதங்க ஒத்துக்க மாட்டேன். சரி மேம் சீனை பாருங்க. பண்ணலாம்னா பண்ணல பாத்துடலாம் ஒரு சீன் உங்களுக்காக. இது இப்ப எப்படி என்ன ஆகும்னா இது நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுத்த அவார்டு அவங்களே வந்து திருப்பி எடுத்து போயிடுவாங்க. வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அழகு. மேம் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு மேம். அந்த ட்விஸ்ட் என்னன்னா இந்த கேரக்டரை அருக்காணி ப்ளே பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஸ்லாங்ல இருந்தா எப்படி இருக்கும்? அருக்காணினா அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி ஏன் புருஷன் தான் ஆண்டனர் ஆண்டனாவா? அந்த ஸ்லாங்ல இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும்? அவங்க நல்லா இருக்கும். எனக்கே கொடுக்குறாங்க எல்லாம் ஹோம்வொர்க்கும். ஆமா நீங்க எல்லாத்தையும் அவங்க பக்கமே திருப்புறீங்களே. இல்ல 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 எனக்கு நான் பேசினா நல்லா இருக்காது. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? நான் நல்லா புரியுது. நல்லா நான் சரியா தானே பேசுறேன். கண்டிப்பா நீங்க கரெக்டா பேசுறீங்க. இத 5 பேர் கொண்டக்குள்ள 5 நாளா உட்கார்ந்து இதெல்லாம் எழுதி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் கொஞ்சம் ஓவரா சிந்திச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நீங்க 2 பேரும் வந்து ஸ்போர்ட்டிவா வந்து ஹேண்டில் பண்ணீங்க. மீண்டும் அந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்டுக்கு வந்து அந்த அவார்டுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. இருவருக்கும் அரங்கம் நிறைந்த கரவொலியை சுயசக்தி விருதுகள் தருகிறது. இந்த கைத்தட்டலாம் பத்தாது. நல்லா கைத்தட்டல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்பிகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much மேம். சின்னதா ஆரம்பிச்ச உங்களுடைய ஒரு பிசினஸ் இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்றப்போ அதோடைய ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் கண்டிப்பா பேசப்படணும். இன்னைக்கு இது உங்களுக்கான தருணம். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த அவார்டை எனக்கு கையில் கொடுத்த சக்தி மசாலா அண்ட் பிராண்ட் அவதார் ஹேமச்சந்திரன் சார், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து சாதிச்சு ஒரு ஸ்டேஜ் ஏறுறான்னா கண்டிப்பாக அவளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான். அதுக்கு காரணமான என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ். அதையும் தாண்டி வந்து என்னோட அம்மாவுக்கு நான் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட குழந்தைங்கள வந்து நான் அடிக்கடி வெளியில் போயிடுவேன். என்னோட குழந்தைங்கள ஃபுல்லாக எங்களை எப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களோ
அதே மாதிரி ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து என்னோட குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன். என் அம்மாவுக்கு வந்து பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு தேங்க்ஸ். என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ எனக்காக உழைக்கிற என்னோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். என்னோட சொசைட்டி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, என்னோட டீம் மெம்பர்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது என்னோட தமிழ்நாடு ஹோம் கேர் சொசைட்டி. எஸ், என்னோட ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னார், கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை வந்து நீ வின்னர் அவார்டு வாங்கணும், அதை நான் பார்க்கணும், உன்னோட ஏவி வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ப்ளே ஆகணும்னு சொல்லி சொன்னார். ஹாப்பியாக ப்ளே ஆயிடுச்சு ஏவி. அவர் ஹாப்பியோ இல்லையோ நாங்க ரொம்ப ஹாப்பி. வாழ்த்துக்கள் லாவண்யா, சொல்லி அடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்னைக்கு இது பெண்களை அங்கீகரிக்கும் மேடை அப்படின்றப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பெண் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? நான் யோசிக்காம ஹலோ செக் அது என்னால் யோசிக்காம சொல்ல முடியும், அது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா இதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அண்ட் அது எங்கள் அப்பாவால் ஒரு ஒரு அவங்க கொடுத்த ஒரு புஷ் தான் பிஸ்னஸ்குள்ளே வர சொல்லி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து லைக் ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்க படித்தது வந்து 9th grade தான். பட் இன்னைக்கு வந்து ஒரு 2000 மோர் தென் 2000 ஸ்டாஃபை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அது எனக்கு இன்னும் நிறைய விஷயம் எனக்கு எங்கள் அம்மா இவங்க அவார்டு வாங்கினாங்கல்ல, அவார்டு வாங்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அது ரொம்பவே எமோஷ்னல் மூமெண்ட். ஏன்னா லைக் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வண்டியில் லைக் ஷீ ஹேட் டு ட்ராவல் டு லாட் ஆஃப் திங்ஸ், பிஸ்னஸ்க்காக, ரெஸ்டாரண்ட்ஸ்க்காக எல்லாமே. ஸோ நிறைய மென்னோட இன்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவங்க மென்னோட இன்ட்ராக்ஷன் அவ்வளோ கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு வண்டியில் உட்கார்ந்தாங்க. உட்காரும் போது ஷீ ஹேட் டு இன்ட்ராக்ட் வித் another men for some work related and business related. And பேக் சீட்டில் உட்காரும்போது when she had to interact with another men, இன்னொரு ஆண் கூட உட்காந்து ஒரே பேக் சீட்டில் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து அந்த ஒரு இன்ஹிபிஷன் இருந்தது. ஸோ அதை இன்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட வந்து அழுதாங்க, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல எங்கள் அப்பா நின்று அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது 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 அந்த அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இங்கே ஞாபகம் வருது. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஹேமச்சந்திரா சார் வந்து 2 வருஷமா கூப்பிட்டே இருந்தாரு, பட் என்னமோ காரணமோ என்னால் வர முடியல. அண்ட் இந்த தடவும் கூப்பிட்டாரு, என்னால் வர முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நேற்று தான் இந்திராவோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச், நீங்கள் இருந்தீங்க அங்கே. ஸோ என்னால் கமிட்மெண்ட் எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. பட் எப்படியோ அட்லீஸ்ட் 10 minutes அட்லீஸ்ட் வந்துடணும்னு எனக்கு இருந்தது. அண்ட் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், ஹேமச்சந்திரா சார் அண்ட் பிராண்ட் அவதார். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. வெரி வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இங்க வந்ததுல. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கு. அண்ட் அடுத்ததா வர இருக்கிற இந்திராக்கும் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. தேங்க்யூ. நன்றி.